2006ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக இந்த ராஜபக்ச குடும்பம் இருந்தபோது கிட்டத்தட்ட 15 பில்லியன் ரூபாய்கள் வரை அவர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இந்த விடயத்தை ஆதாரத்தோடு இப்போது ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வருதல் சார்ந்தும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது பற்றியும் இதில் பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். முன்னாள் ஜனாதிபதிகளாக இந்த ராஜபக்ச குடும்பம் இருந்தபோது, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது, ஆட்சியில் ராஜபக்ச குடும்பம் இருந்தபோது 2006ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு கிடைப்பட்ட இந்த 9 வருடங்களிலே 15 பில்லியன் ரூபாய்கள் வரையிலே அவர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள். இந்த ராஜபக்ச குடும்பம் என்ற உண்மையை இப்போது முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இப்போது ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு, தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியின் போது இந்த உண்மையை போட்டுரைத்திருக்கின்றார். இவர்கள் 15 பில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இவர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள், சுருட்டி போட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை சொன்னது மாத்திரமல்லாமல் ராஜபக்ச குடும்பம் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய ஆட்சி நிறைவுக்கு வருகின்ற காலப்பகுதியிலே இந்த 2004ஆம் ஆண்டு காலப்பகுதி பிற்பட்ட காலப்பகுதியிலே தான் 6 திட்டங்களை முன்வைத்தாராம். அதிலே ஒன்றான இந்த நெடுஞ்சாலைகளை அமைத்தல் என்ற திட்டம். எனவே அது பிற்பட்ட காலங்களிலே பின்னர் ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜபக்ச அதனை கொண்டு சென்றார் என்றும், அதனை கொண்டு சென்ற மஹிந்த ராஜபக்ச அதிலிருந்து வந்த பல பணத்தை அவர் மோசடியாக சுருட்டி கொண்டார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 4 ராஜபக்சக்கள், குறிப்பாக சகோதரர்கள் 4 பேரும் 4 பிள்ளைகளும் ஒரு மைத்துனரும் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச என்ற சகோதரர்களும் அவருடைய மைத்துனர் ஒருவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதோடு அவருடைய பிள்ளைகள், அதாவது நாமல் ராஜபக்ச, அதோடு அவருடைய சகோதரரான இந்த ஜோசித ராஜபக்ச, அவருடைய சகோதரர், அதோடு இந்த சமல் ராஜபக்சவுடைய மகனான சசீந்திர ராஜபக்ச எல்லோருமே இணைந்து இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சந்திரிகா. எனவே கிட்டத்தட்ட 9 வருட ஆட்சியிலே, இந்த குடும்ப ஆட்சியிலே 15 பில்லியன்கள் வரையிலே மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு ஜனாதிபதியும் வாங்காத அளவிற்கு வட்டிக்கு கூட பணம் வாங்கி இருக்கின்றார்களாம் இவர்கள். குறிப்பாக சீனா போன்ற நாடுகளிடமிருந்து வட்டிக்கு பணம் பெற்று அதனூடாக முதலீடுகள் அதனை உள்ளே கொண்டு வந்து மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இதனால் தான் நாடு இந்த வங்குரோத்து நிலையை அடைந்தது என்ற அடிப்படையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இந்த மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக கொண்டு வந்ததே அந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான். அப்படி ஒரு புறம் இருந்தாலும் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவருக்கு எதிராகவே மீண்டெழுந்து வந்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய வளர்ச்சி என்பது ரணில் விக்ரமசிங்கே, சந்திரிகா போன்ற வாரிசு அரசியல்வாதிகளை எல்லோருமே தோற்கடித்திருந்தது சொல்ல வேண்டும். அந்த காலப்பக்க பகுதியிலே பின்னர் 2 முறை ஜனாதிபதியாக வந்திருந்தார் இந்த மஹிந்த ராஜபக்ச. அந்த காலப்பகுதியிலும் பல மோசடிகள் இடம்பெற்றிருந்தது. அநேகமாக சீனாவினுடைய முதலீடு உள்ளே வருகின்றது என்ற போர்வையிலே பல மோசடிகள் இடம்பெற்றிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இவர்களுடைய மோசடிகளிலே பறிபோன ஒன்றுதான் இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். அதாவது அதுக்கான பணத்தையோ அதுக்கான கொடுப்பனவை கொடுக்காதனால் அதனை சீனா 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது என்பதும் தெரிந்த ஒரு விடயம். எனவே அந்த விடயங்களை இப்போது அம்பலப்படுத்தி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. பல ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த உண்மைகளை சொல்லி இருக்கின்றார். அதோடு ரணில் விக்ரமசிங்கே இப்போது மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் கொஞ்சம் செய்திகள் தென்னிலங்கையிலே பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது, ஒரு நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு தனியார் விருந்தினர் விடுதிய ரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கட்சி சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்களும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்த இளம் அரசியல்வாதிகள் அதிலே கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கலந்துரையாடலின் போது மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை, அடுத்த வருட தொடக்கத்தின் போது ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வருவது சார்ந்து பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த கலந்துரையாடலிலே பல விடயங்கள் பேசப்பட்டது. அதிலே இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, சஜித் பிரேமதாசுடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி
இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைதல் பற்றியும் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு கட்சியை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசப்பட்ட போதுதான் இதிலே யார் தலைமை பொறுப்பு என்ற ஒரு கேள்வி எழுந்ததாகவும், இதிலே தன்னுடைய தலைமை பொறுப்பை தான் தாரை வார்க்க தயாராக இருக்கின்றேன், அதை விட்டு நான் ஒதுங்க தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அந்த இடத்திலே சொன்னதாகவும் சில ஊடகங்கள், புலனாய்வு தகவல்களை வெளியிடுகின்ற ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். எனவே ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கும் இந்த பதவி, அதாவது யார் அப்படி ரணில் விக்ரமசிங்கே கட்சியான இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்தால் யார் தலைவர் என்ற ஒரு போட்டி நிலை இருக்கும். எனவே ஒருவேளை சஜித் பிரேமதாசவுக்கு அதனை ரணில் விக்ரமசிங்கே விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கு. எனவே ரணில் விக்ரமசிங்கே அடுத்த காய் நகர்த்தலை தொடங்கி இருக்கின்றார் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். இதற்கு காரணம் அவரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்ததன் பின்னர் மீண்டும் அரசியலுக்குள்ளே அவர் தீவிரம் காட்ட ஆரம்பித்திருந்தார், அல்லது அவரை மையமாக கொண்டு பல கட்சிகள் ஒன்றிணைந்திருந்தது. அந்த ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி தான் சொற்ப நாட்களுக்கு முன்னர் அதனை பயன்படுத்தி விட்டார் நாமல் ராஜபக்ச தன்னை முன்னிலைப்படுத்தி என்று. ஆனால் அவை அத்தனையுமே இப்படியான ஒரு பேரணி தேவை, இப்படியான போராட்டம் தேவை என்று ஒருங்கிணைவதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கே தான். ரணில் விக்ரமசிங்கே கைதும் அதன் பின்னர் எதிரணியினரை இந்த அரசாங்கம் கடுமையாக தாக்குகின்றது என்று எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் என்று எடுத்த முடிவு தான் அந்த முடிவாக இருந்தது. ஆனால் அதனை நாமல் ராஜபக்ச பயன்படுத்தி விட்டார் என்பது உண்மையான விடயம் தான். இப்போது ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தன்னுடைய காய் நகர்த்தல்களை ஆரம்பித்திருக்கின்றார். ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்த அந்த அரசாங்கத்தை பார்த்து அதுவும் தலதா அத்துக்கோரல குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஆலோசனை அதாவது இந்த ஆட்சியாளருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராக இருக்கின்றார். எனவே அப்படியான ஒரு நபருடைய ஆலோசனை தேவைப்படும். எனவே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாரா என்ற அடிப்படையிலும் கேள்வி எழுப்பியிருந்தார் தலதா அத்துக்கோரல. காரணம், இந்த அரசாங்கம் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலையிலே இருக்கின்றதாம். இதனால் ஆலோசனை வழங்க ரணில் விக்ரமசிங்கே தயாராக இருக்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அரசியலுக்கு வருகின்றார் என்றால், அல்லது ரணில் விக்ரமசிங்கே இது சார்ந்து மறைமுக சந்திப்புகளை நடத்துகின்றார் என்றால் இது ஒரு மிக பெரும் பேசுபொருளான விடயம். எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காரணம், கடந்த ஆட்சியின் போது, கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியின் போது வெறும் ஒரே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே சென்று பிரதமராக வந்து ஜனாதிபதியாக வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. மீண்டும் அதே ஒரு எண்ணத்தோடு உள்ளே வருகின்றாரோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகிறது என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன்.